வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி நான் சொல்கிறேன். கடந்த சனிக்கிழமை அன்று ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதோட சிறப்பம்சங்கள் ஃபுல்லுமே நீங்கள் டிவி சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்துமே வருமான வரி விதிப்பு சம்மந்தமாக நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அப் டு 12 lakhs ஆஃப் சேலரி டேக்ஸ் இருக்கா இல்லையா, டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்காக அந்த ஸ்லாப் ரேட்ஸ் 0 to 4 lakhs nil, 4 to 8 lakhs 5%, எதுக்காக இந்த ஸ்லாப் ரேட்ஸ், இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். ஐ ப்ராமிஸ் யூ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டோட்டல் வீடியோட டியூரேஷனே ஒரு 3 minutes or 3.5 minutes இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ. நியூ டேக்ஸ் ரெஜிம் 2025 to 2026 என்னென்னு பார்த்துருவோம். 0 to 4 lakh rupees வரைக்கும் நெல், 4 to 8 5%, 8 to 12 10%, இப்படியே போயிட்டே இருக்குது. அபவுட் 24 lakh rupees வரும்போது 30% ஆகுது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 0 to 3 lakhs வரைக்கும் நெல் கொடுத்துருந்தாங்க. 3 lakhs இருந்தது. இந்த வருஷம் 4 lakhs ஆக்கியிருக்காங்க. 1 lakh உயர்த்தியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இப்போ இதோட டேக்ஸ் ரிபேட் எவ்வளோ கிடைக்கும் நம்ம செக் பண்ணிடலாம். டேக்ஸ் ரிபேட் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த அட்டவணையை. 8 lakhs வரைக்கும் earn பண்ணுறவங்களுக்கு 20,000 வரைக்கும் ரிபேட். நீங்கள் 12 lakhs பாருங்கள், 60,000 வரைக்கும் ரிபேட் கிடைக்குது. அதாவது வருஷத்துக்கு உங்களோட சேலரி 12 lakhsனா நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோனா 60,000 rupees கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த 60,000 rupeesமே நீங்கள் கட்டுவீங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த இயர் டேக்ஸ் ரிபேட் ஆயிரும். தட் மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, கிரெடிட் ஆயிரும். அதுதான் அதோட மீனிங். அதனால தான் பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 lakhs வரைக்கும் நீங்கள் earn பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நில் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி 0ன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 12 lakhs ஏர்ன் பண்ணாங்கன்னா எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்கன்றது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சப்போஸ் உங்களோட இன்கம் 12 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க வருஷத்துக்கு அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் 2025 to 2026 அப்ளை பண்ணி எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். 0 to 4 lakhs வரைக்குமே 0%னால ₹0 வரும். அடுத்த 4 lakhsக்கு 5% வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது 20,000 கிட்ட வரும். அடுத்த 8 to 12% வரும். அதாவது அடுத்த 4 lakhs 10%னா 40,000. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறது 12 lakhs வரைக்கும்னா இதோட உங்கள் ஸ்லாப் ரேட்ஸ் நின்றும். ஸோ 20,000 + 40,000 எவ்வளவு? டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி பிஃபோர் ரிபேட் 60,000. பட் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா நோ டேக்ஸ் டில் 12 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி 60,000 வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கிறது இஸ் ஃபுல்லி ரிபேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ ஃபைனலி நீங்கள் டேக்ஸ் பேயபிள் நில்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சத்தை தாண்டி வருது அப்படின்னா இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 14 லட்சம் எடுத்துக்கிறேன். என்னோட வருமானம் பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு என்னோட வருமானம் 14 லட்சம் எடுத்துக்கிறேன். எப்படி நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்ளை பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்கம் ஃப்ரம் 0 to 4 lakhs நில், ஸோ 0 rupees. அடுத்த 4 லட்சத்துக்கு 5% ஆட் பண்ணிக்கோங்க, 20,000. அடுத்த 4 லட்சத்துக்கு 10% கால்குலேட் பண்ணிக்கோங்க, 40,000 வரும். அடுத்து உங்களுக்கு என்ன மிச்சம் 2 லட்சம் மட்டும் இருக்குது. அது எதுக்குள்ளே வருதுன்னா 12 lakhs to 14 lakhsக்குள்ளே வருது. அதுக்கான சதவீதம் எவ்வளோனா 15%. ஸோ 15% 2 lakhs நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 30,000 கிட்ட வரும். ஸோ ஓவரால் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 + 20,000 + 40,000 + 30,000 90,000. ஸோ த டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் திஸ் இயர், அதாவது 2025 to 2026 90,000. ஸோ யூ ஷுட் பே 90,000 அஸ் அ டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி. உங்களுக்கு மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் படி டேக்ஸ் ரிபேட் கிடையாது. ஏன்னா டேக்ஸ் ரிபேட்ன்றது அப் டு 12 lakhs வரைக்கும் தான். ஸோ யூ ஹேவ் டு பே 90,000. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதாவது உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டி 0. நீங்கள் பே பண்ணுவீங்க, 60,000 கிட்ட பே பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு டோட்டல் டேக்ஸ் ரிபேட் நடந்துடும். இன்கேஸ் உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சத்தை தாண்டி வருது அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் கூட சரி போய் 14 லட்சம் கிட்ட வாங்குறவங்களுக்கு 90,000 கிட்ட வரும். அதுக்கு எந்த ஒரு டேக்ஸ் ரிபேட்டும் கிடையாது. நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் விதிமுறைகள். உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட மெயில் ஐடி கூட நான் என்னோட சேனலில் இருக்கும். நீங்கள் அதில் கூட என்கொயரி பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.